Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ணோம்னா பெஸ்ட் ரைடர்ஸ்க்கான ஹெல்மெட் அதை தான் பார்க்க போகிறோம். ரைடர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு தான். ஏன்னா டாப் ஸ்பீடு ட்ராக் ரைடர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரீட் ரைடர்ஸாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கட்டும், அவங்களுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மட்டும்தான். ஏன்னா உயிர் காக்கும் கவசமே ஹெல்மெட் தான். இன்றைக்கி அந்த ஹெல்மெட்டுக்கான முழுவதுமான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 2 டாப் பிராண்ட்ஸோட ஹெல்மெட் தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டட்ஸோட ஸ்டூடியோ ஹெல்மெட், இன்னொன்று பார்த்திங்கன்னா எம்டியோட தண்டர் M4 வேரியன்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எம்டியோட ஹெல்மெட்டை பற்றி பார்ப்போம். இந்த எம்டியோட ஹெல்மெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6700 அதாவது 7000 கிட்ட வருது. அப்படி என்னடா 7000 இந்த ஹெல்மெட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது முழுக்க கஸ்டமைசபிள். அந்த சின் கார்டு உள்ள பேடிங்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு சின்னுக்கு வரக்கிட்ட பேடிங்கு, ஹெட்டு செல்லுக்கு கிட்ட வர பேடிங் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து பிசிக்கல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியான மெட்டீரியல். உங்களுக்கே தெரியும், அது அப்படியே ஹெட்டில் மாட்டிங்கன்னா எந்த பக்கமும் ஒரு ஃபிட்னஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபீல் ஆகும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஹெல்மெட். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்குது, லார்ஜ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வித்தியாசம் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைசரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்னோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னோ ரெசிஸ்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மழை பெய்கிற சீசனில் நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்னோ படியும், அந்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லாக் டைப்பில் தான் இருக்கும் வைசரு. நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி வேறு ஒரு வைசர் மாற்றிக்கலாம். வைசருமே பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது, 1000 ரேஞ்ச் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா 2 பிளாஸ்டிக்கில் ஒரு பாயிண்டிங் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலர் ஃபிலிமு இல்லை வேறு ஒரு அடிஷ்னலாக ஒரு வைசர் உள்ளே ஒரு சின்னதாக மாட்டுறீங்கன்னா இதில் அட்டாச்சபிள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர் ஃப்ளோக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சின்னில் ஒரு ஏர்லாக் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் ஹெட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும் ஒரு ஏர்லாக் கண்ட்ரோல் இருக்குது. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 100-150 டாப் ஸ்பீட் போகும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஸ்வெட்டிங் எஃபெக்டே இருக்கா. ஏன்னா அந்தளவுக்கு ஏர் ஃப்ளோ இருக்குது. அது மாதிரி ஸ்டாண்டர்ட், அதாவது தரப்பரிசோதனைன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. டாட், இசிஇ, ISI போன்ற எல்லா ஒரு சான்றிதழ் இருக்கும். 6000 கொடுத்து வாங்குகிறோம் சும்மாவா? எம்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஹெல்மெட் பைலிங் கீழே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டட்ஸோட ஸ்டூடியோ ஹெல்மெட்டை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸ்டட்ஸோடது 2000 தான் வரும். இது வந்து 1950 அமேசானில் பை பண்ணேன். இதில் லாக் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கிளிப் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதிலேயே ஐரன் டைப்லேயும் பார்த்தீங்கன்னா பக்கிள்ஸ் டைப்பில் தான் இருக்குது. இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லோ வேரியண்ட்னால வைசரில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி அளவுக்கு அந்த குவாலிட்டி இல்லை. இவ்வளோ யூஸ் பண்ண மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஃபோமும் ஒரு வெல்வெட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேடிங்கான சுருங்க ஆரம்பிச்சிடும் யூஸ் பண்ண. மற்றபடி இப்போதைக்கு புதுசாக யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, ஃபிட்டாக இருக்குது. மற்றபடி குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது மட்டும் பார்த்திங்கன்னா வைசர்லேயே பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இப்போயே இருக்குது. ஒரு 1 இயருக்கு யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் பக்காவாக சேஃப். கீழே விழுந்திங்கன்னா டேமேஜ் எதுவும் வராது, அந்தளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சன் ரெஃப்ளெக்டிவ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப் அண்ட் டவுன் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் அப்பில் ஏற்றி விட்டுக்கலாம். இப்போ பார்த்து இந்த 2 ஹெல்மெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹெல்மெட்னே சொல்லலாம். ஃபேமிலி ரைடிங்க்கு இது அந்தளவுக்கு ஒத்து வருமானது தெரியலை. ஆனால் கண்டிப்பாக ரைடர்ஸுக்கு இது 2 ஹெல்மெட்டுமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க அந்த புல்லிங்கோ ஹெல்மெட், அதுக்கான சிறப்பான ஒரு வீடியோ நம்ம சேனலில் அடுத்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த 2 ஹெல்மெட்டுக்கான பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.